ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். இந்த பாழுங்கலி மாய்கை விட்டு மறைந்திருக்கப் போகின்றேன் என்று நாராயணர் கூறினார். அப்போது ஈஸ்வர் கூறுவார், நாராயணரே, கலிநீசனினால் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த மோசமான துயரங்கள் எல்லாம் என்னால் ஏற்பட்டது அல்ல என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முன்பு அசுரன் குரோனி பிறந்து வந்து என்னையும் ஈஸ்வரியையும் தேவர்களையும் விழுங்குவதற்காக கைலேங்கிரி முழுவதையும் ஆக்கிரமித்தான். அவ்வேளையில் நீர் ஒருவர் மட்டும் குரோனியின் பிடிக்குள் அகப்படாமல் தப்பிச் சென்று பூவுலகில் என நினைந்து தவமிருந்தீர்கள். தாங்கள் செய்த தவத்தின் பயனால் நான் உமது முன்பு தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டேன். அப்போது தாங்கள் அவனை 6 துண்டங்களாக வெட்டி கொல்வதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டீர்கள். அவனை 6 துண்டங்களாக வெட்டினாலும் அவன் இதோடு அழிந்து போய்விட மாட்டான். அவனது ஒவ்வொரு துண்டங்களும் இனி வருகின்ற ஒவ்வொரு யுகங்களிலும் நமக்கு எதிரியாக புறப்படுக்கும். அவனை அழிப்பதற்காக தாங்களும் ஒவ்வொரு யுகங்கள் தோறும் பிறப்பெடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு நான் தங்களுக்கு தந்த வரத்தின்படிதான் இத்தனை நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. அப்படி இருக்க என் மீது தாங்கள் கோபம் கொள்ள வேண்டிய தேவை இல்லையல்லவா என்றார் சிவபெருமான். அப்பொழுது நாராயணர் கூறுவார், தாங்கள் கூறுவது உண்மைதான். ஆனாலும் இதுவரையிலும் நடைபெற்று வந்த உலக பரிபாலன விஷயங்களில் நாம் மூவரும் ஒத்திருந்துதானே செயல் புரிந்து வந்தோம். அப்படி இருக்க கலிநீசன் பிறவி விஷயத்தில் மட்டும் நாம் இதுவரையிலும் கடைபிடித்து வந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றாமல் அந்த வரைமுறைகளையே அழித்துவிட்டு தாங்கள் மட்டும் தன்னிச்சையாக செயல்பட்டு கலிநீசனை பிறவி செய்தீர்களே. இதற்கு முன்பு இதுபோன்று எனக்கு தெரியாமல் தாங்கள் மட்டும் ஒதுக்கில் இருந்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்ததுண்டா? முந்தைய முறை போல் என்னை கலந்தாலோசிக்காமல் இந்த கலியை பிறவி செய்ததினால் இது தொடர்பான எல்லா விஷயங்களிலும் நீங்களே நடத்தி கொள்ளுங்கள். என்னால் எதுவும் செய்ய இயலாது. யுகத்துக்கு யுகம் நான் அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து அலைந்து மிகவும் துன்பப்பட்டு விட்டேன். என் சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. 6 யுக பாவிகள் செய்த கொடுமைகளை எண்ணும்போது என் மனமும் சரீரமும் மிகவும் சலிவடைகிறது. அந்த பாவிகளை விட இவன் மிகவும் கொடிய மாபாவி. பெற்றோர்களை பேணி பாதுகாக்கும் பிள்ளைகள் அவர்களை அடிமைப்படுத்தி வேலை செய்யும் அளவுக்கு கொடியவனாகிய சண்டி தடி மூடன் கலிநீசன். இத்தகைய தர்மம் அறியாத நீசனிடம் என்னை பிடித்து கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே இவனால் பட்ட காயங்களையெல்லாம் குணப்படுத்த நான் ஓய்வெடுக்கப் போகிறேன். என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று இத்தனையும் நாராயணர் ஈஸ்வரிடத்திலே கூறினார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.